காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுனுடைய ஜெபம் உள் உணர்விலிருந்து வருகின்ற ஜெபமாக, உரிமையோடு கூடிய ஜெபமாக இருப்பதாக நாம் காண்கிறோம். என்று சொன்னால், அந்த ஜெபத்திலே மனிதர்களுக்கான இறைவனின் இயக்கத்தையும் இறைவனுக்கான மனிதர்களின் தாகத்தையும் இந்த ஜெபத்திலே நாம் காண முடிகிறது. நாம் இந்த அப்பா தந்தை என்று ஜெபிக்கின்ற பொழுது அதே உள் உணர்வும் உரிமையும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். நாம் ஜெபிக்கின்ற முறைகளை நமக்குள்ளே சென்று பார்ப்போம், சரியா தவறா என. தவறுகள் இருப்பின் தந்தையை நோக்கி மன்னிப்பை கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். பாவிகள் எம்மை மீட்க வந்த கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்களது விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, 1 முதல் 15 வரை உள்ள இறை வசனங்கள். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்.
உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவையாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா, இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா, அழகிலும் அழகுள்ள பெருமகனீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆளுகின்றீரே. அழகிலும் அழகுள்ள பெருமகனீரே, அருள் வெள்ளம் பாய்ந்திட ஆளுகின்றீரே. மாட்சியில் மாண்பது துலங்கிடவே, மாட்சியில் மாண்பது துலங்கிடவே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே, ஆட்சியில் அரசராய் விளங்குகின்றீரே. இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா, உண்மையை காத்திடும் மன்னரும் நீரே, உயர் நெறி நீதியில் நிதம் நிலைப்பவரே. உண்மையை காத்திடும் மன்னரும் நீரே, உயர் நெறி நீதியில் நிதம் நிலைப்பவரே. மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே, மகிழ்ச்சியை ஆடையாய் தருபவரே. புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே, புகழ்ச்சியின் பாடலை ஏற்றிடுவீரே. இனியதொரு கவிதையில் என் பாடலை இசைத்து பாடும் நேரமதில் இறைவா இதயம் களி கூறுது. இறைவா என் இறைவா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையிலான இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக, செயல்பாடாக இருக்கின்ற ஜெபத்தை குறித்து, இறைவனிடம் வேண்டுவது குறித்து இன்றைய நற்செய்தியிலே எடுத்து கூறுகின்றார். ஒரு ஜெபத்திற்கு எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த முன்மாதிரி ஜெபத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கே முதன்மையான இடம் பெறுபவர் கடவுள். கடவுளை அன்போடும் உரிமையோடும் உறவோடும் அப்பா தந்தையே என்று அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்திருக்கிற நேரத்தில் ஜெபத்தில் நம்முடைய உண்மையான முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டியது கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய பெயர் போற்றப்பட வேண்டும். விண்ணுலகில் கடவுளுடைய விருப்பம் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் மனிதர்களாகிய நம் வழியாகவும் இறைவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்ற பண்புகள் இந்த ஜெபத்திலே முக்கியமான இடம் பெற வேண்டும். ஆனால் இப்படி இறைவனுக்கு, இறை திருவுளத்திற்கு, இறைவனை போற்றுவதற்கு நாம் நம்முடைய ஜெபங்களிலே முக்கியமான இடத்தை கொடுக்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பெரும்பாலும் இல்லை என்பதுதான் அதனுடைய பதில். அடுத்தபடியாகத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட நம்மை அழைக்கின்றார். அதில் நான் எனக்கு இது வேண்டும் என்று மன்றாடுவதற்கு பதிலாக
எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று எல்லோருக்காகவும் மன்றாட ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளை மட்டும் ஜெபத்தில் எடுத்துரைப்பதை விட்டுவிட்டு எல்லோருக்காகவும் நம்மை விட வாய்ப்பு குறைந்த அல்லது நம்மை விட தாழ்ந்த நிலையிலே, நலிவுற்ற நிலையிலே, துன்புறும் நிலையிலே இருக்கின்ற மற்றவர்களுக்காகவும் மன்றாடுகின்ற பண்பை நாம் வளர்த்து கொள்ள ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார். இன்னும் இந்த ஜெபத்திலே ஆண்டவர் இயேசு மன்னிப்பை பற்றி அழுத்தமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாம் கடவுளுடைய மன்னிப்பை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாவம் செய்யாத மனிதர் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நாம் அன்றாடம் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து மன்னிப்பு பெறுகிற பொழுதுதான் நாம் நிலைவாழ்வுக்குள் செல்ல முடியும். இந்த மன்னிப்பை பெற நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்குறைகளை, நமக்கு எதிராக செயல்பட்ட தருணங்களை மன்னித்து விட்டு விடுவதுதான். இது முக்கியமான ஒரு நிபந்தனையாக ஆண்டவர் இயேசு வைக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பிறகும் கூட நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்காவிடில் கடவுள் விண்ணக தந்தை உங்கள் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார் என்று அழுத்தமாக மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது எல்லாரையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். மன்னிக்கின்ற மனப்பான்மையை கேட்டு ஜெபிப்போம். மன்னிக்கின்ற பண்பிலே வளர்வோம். அதற்காக திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளிய தருகின்ற காணிக்கையே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அல்வடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை
திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்களும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையும் உலக மக்கள் அனைவரும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், உறவினர், நண்பர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 சற்று நேரம் அனைவரும் கண்களை மூடி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த பொது நல உணர்வுகளை, தேவைகளை நமக்குள்ளே நாம் சென்று பார்ப்போம். அந்த தேவைகளும் உணர்வுகளும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஒரு கணம் நமக்குள்ளே சென்று அந்த ஜெபத்தை நமக்குள்ளே நாம் சொல்லி பார்ப்போம். விண்ணகத் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராட்சியம் வருக. உமது சித்தம் விண்ணகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, உடல் மன நோய்கள், உறவு சிக்கல்கள், பண கஷ்டங்கள், மனபாரங்கள், தொற்று நோயின் தொல்லைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் வீர விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான பாதுகாப்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் என்னை காத்து நலவாழ் வழிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இயேசுவின் திரு இதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து நிற்கும் எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்களாக தொடர்ந்து இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம் இதயத்தோடு ஒன்றித்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு எங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை அறியாதவர்கள் நிராகரித்தவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நீர் எல்லோருக்கும் அரசராயிருப்பீராக. நாங்கள் தொற்று நோய்களால், பசியால், துன்பத்தால், வேலையின்மையால் வருந்தி சாகாதபடி துணையாயிரும். எம்மை உண்மைக்கும் நன்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். உமது அகிலத்தை ஆபத்திலிருந்து பாதுகாத்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்தருளும். இந்த உலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் எமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப் பெறுவதாக எனும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. ஆமேன். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும். அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றைத்திருப்பதை குறித்து காட்டுகின்றதே. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம் இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.